தேர்தல் ஆரம்பிச்சிருக்கு, வீட்டுக்கு வீடு போய் இப்ப வாக்கு போடுங்க விழிப்புணர்வு பண்றதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிருது. ஆமா, இது 17வது தேர்தலா, ஜனநாயக கடமை திருவிழாவா? நம்ம எவ்வளவுதான் மக்கள்கிட்ட போய் கத்துனாலும் அம்மா யாரு என்ன அம்மா அப்பன்னு கூப்பிட்டு வேற மாதிரி அண்ணா யாரு? ஐயா வணக்கம்யா. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன எங்க இருந்து வரீங்க? என்ன ஒண்ணும் இல்லைங்கய்யா, இந்த ஓட்டு போடுறதோட முக்கியத்துவத்தை குறித்து வீடு வீடா நாங்க விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க ஓட்டு போடணும்னு சொல்றதுக்காண்டி தான் நாங்க வந்திருக்கோம். இப்ப சொல்லுங்க, தேர்தல் விழிப்புணர்வா? எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைங்கய்யா, நீங்க ஓட்டு போடணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் உங்களை வலியுறுத்துறதுக்காண்டி வந்திருக்கிறோம். சரி, ஆமா, நீங்க ஓட்டு மறக்காம போட்டுருங்கய்யா. ஆனா ஓட்டா நான் ஏன் ஓட்டு போடணும்? ஏங்கய்யா, என்ன உங்க ஊர்ல எதுவும் தண்ணி இன்னி வரலையா உங்க வீட்டுக்கு? அதை பத்தி எனக்கு என்ன? ஏன் அப்புறம் கரண்ட் வசதி எதுவும் இல்லையா? அது கிடக்குது, சொல்லுங்க. அப்ப ஊர்களுக்கு போறதுக்கு பஸ் வசதி அது கிடக்குது, அதான் நீங்க வந்திருப்பீல, பாத்திருப்பீல. அப்புறம் என்னதான் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னவா, பக்கத்து வீட்டுல வந்து கொடுத்தாங்க, எய்த்த வீட்டுல உள்ள என் வீட்டு பக்கம் ஒரு 4 பேரும் வரல, அவங்க ஓட்டு போடுவான். போங்க வீட்டுக்கு வாங்க, அடிச்சு போங்க, நிம்மதியா தூங்க விடுறாங்களா? நம்ம தேர்தல் விழிப்புணர்வு கொடுக்கலாம். அந்த ஐயாவுக்கு தேர்தல்லாம் என்னன்னே தெரியல பார்த்தீங்களா? இதை பத்தி என்னென்ன நீங்க மக்கள் கருத்து சொல்றீங்க? என்னைக்கு மக்கள் பணத்திற்காக தன்னோட வாக்கை விற்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கான உரிமை என்னங்கிறது தெரியாம போச்சு. நம்ம நாடு மக்களாட்சி தத்துவத்துல இருக்கு. இப்ப நமக்கான நல்ல தலைவர்களை தேர்வு செய்யக்கூடிய முழு அதிகாரமும் நமக்கு தான் இருக்கு. அது எதன் மூலம் கிடைக்குது? இந்த ஒற்றை விரல்ல செலுத்தக்கூடிய அந்த வாக்கு மூலம் தான் கிடைக்குது. அப்படிங்கிறது மக்களுக்கு புரியாத ஒரு புதிரா இருக்கு. நினைச்சுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. அது ஒரு விரல் புரட்சியை நினைச்சு. ஆமா, கண்டிப்பா. இப்போ சொல்லுங்க தலைவரே. பணம் எங்க இருக்க? ஏரியா ஃபுல்லா பணம் கொடுத்துட்டு இருக்கேன்பா, சீக்கிரம் வாப்பா. என்னது? ஓ அப்படியா? பணம் தராம எப்படியா ஓட்டு போடுறது? பார்த்துருக்காரு.